இப்போ நாங்கள் படித்த லிஸ்ட்டை வச்சு ஒரு உதாரணம் ஒன்று பார்க்க போகின்றோம். நாங்கள் இப்போ லிஸ்ட் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டை வச்சு நாங்கள் ஒரு உதாரணம், அதாவது ஒரு பயிற்சி ஒன்று செய்ய போகின்றோம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த அமைப்பு போல் நாங்கள் இப்போ செய்ய போகணும். அதாவது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங்குக்குள்ளே அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ முதலாவது ஹெட்டிங், அடுத்தது பேராகிராஃப், அடுத்தது ஹெட்டிங், அதுக்கப்புறம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இதை நாங்கள் இப்போ இதே அமைப்பில் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். டைட்டிலில் நான் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். பாடிக்குள்ள இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா முதலாவது ஹெட்டிங் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஹெட்டிங்காக இருக்குது இல்லையா, அப்போ நான் H1ல் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஹெட்டிங் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது பேராகிராஃப். பேராகிராஃபை நான் டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறியதாக இருக்குது. அதாவது முதல் நாம் கொடுத்த விட கொஞ்சம் சிறியதாக இருக்குது. அப்போ H2வில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து நான் பார்த்திங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது. அப்போ நான் UL ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேன். கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தொடங்கின அன்னோட லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இன்னொரு ஹெடிங் இருக்குது, அதுவும் அதே அளவில் இருக்குது. H2வில் நான் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ OL கொடுக்குறேன். கொடுத்து அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஓடோட் லிஸ்ட்டையும் நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேன். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஓடோட் லிஸ்ட்டையும் நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஒவ்வொன்றையும் கொடுத்து நான் அந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமாக நான் தொடங்கின ஓடோட் லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் காட்டின படத்துக்கும் படத்தோடு பார்க்கும்போது இது படம் பிசியில் நாம் பிசியில் செய்தது இல்லையா? இப்போ நம்ம இதை பிசியில் செய்து பார்க்க போகிறோம். இதை பிசியில் செய்ய போகிறோம். அப்போ அதே அமைப்பில் நாங்கள் செய்திருக்கின்றோம்.